கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய ஜெபங்களிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன என்று எதிர்பார்க்கிறார் என்றால் நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபத்திலே நாம் எவைகளை கேட்டாலும் நாம் விசுவாசத்தோடு தேவன் தருவார். தேவனுக்கு இயேசு அதை நமக்கு தருவார். இயேசுவாலே அதை நமக்கு தர முடியும் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் அவரிடத்திலே கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இதற்கு முந்தைய வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசுவும் சீஷர்களும் நடந்து செல்லும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதிலே கனி இல்லை என்று பார்த்து இயேசு இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சொன்னார். உடனே அந்த நிமிஷமே அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. இதை பார்த்த சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள் பொய்யானவைகள் அல்ல, ஒரு கதை அல்ல. அது அது ஜீவனுள்ள வார்த்தைகள். அவைகள் உண்மையான வார்த்தைகள். 7 தரம் குகையிலே உரிக்கினதான மெய்யான சொற்கள். ஹல்லேலூயா. ஒரு சந்தேகப்படாமல் உள்ள விசுவாசத்தை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். சந்தேகப்படாமல் உள்ள விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் அது போகுமா? அத்தி மரத்தில் உடனே பட்டு போயிட்டு அதே போன்று நாமும் செய்ய முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைகளானாலும் எந்த தேவைகளானாலும் எல்லாவற்றையும் தேவனாலே நமக்கு தர முடியும். தேவனாலே அதை சால்வ் பண்ண முடியும். அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து ஜெயத்தை தர முடியும் என்ற சந்தேகப்படாத விசுவாசத்தோடு நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அதை அவர் நமக்கு செய்வார். ஆகவே தான் இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. 1 2 அல்ல, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் நீங்கள் அதை எங்களுக்கு செய்வீங்க என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கீங்கப்பா. சந்தேகப்படாமல் உள்ள விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்து உமக்கண்டு சாட்சிகளாய் இருக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.